الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب استحباب تقديم اليمين في كل ما هو من باب التكريم كالوضوء والغسل والتيمم ولبس الثوب والنعل والخف والسراويل إلى وما أشبه ذلك. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 99ஆம் பாடம். மதிப்பான காரியத்தில் வலது புறத்தையே முன்னுரிமை கொடுத்தல். இங்கு மார்க்கத்தில் கண்ணியமான விஷயங்களை செய்யும் பொழுது வலது கரத்தினால் ஆரம்பிப்பதும் வலது புறத்தினால் நாம் ஆரம்பிப்பது முன்னுரிமை கொடுப்பது என்பது மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. அதில் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சில விஷயங்களை கூறியிருக்கின்றார்கள். அதை நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக ஒது செய்யும் பொழுது நம்முடைய ஒதுவை ஆரம்பிக்கும் பொழுது நாம் வலது கரத்தை கொண்டு வலது புறத்திலிருந்து முதலாக நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதே போல குளிக்கும் பொழுதும் சரி, குளிப்பு கடமையான குளிப்பாக இருக்கட்டும், பொதுவான குளிப்பாக இருக்கட்டும், நாம் இந்த குளிக்கும் பொழுது வலது புறத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்பது நம்முடைய வலது தோல் பூஜத்தில் தண்ணீர் செலுத்திவிட்டு அதற்கு பிறகு இடது புறத்தில் அதற்கு பிறகு தலையில் போட்டுக்கொள்ளக்கூடிய தண்ணீரை நாம் செலுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தை பார்க்க வேண்டும். அதே போல தயமுடைய விஷயங்கள், ஆடைகளை அணியக்கூடிய விஷயங்கள், நம்முடைய காலணி, செருப்புகள், அதே போல நம்முடைய பைஜாமா அணியக்கூடிய விஷயங்கள் அனைத்திலுமே என்ன, நம்முடைய வலது புறத்தை நாம் முற்படுத்த வேண்டும். அதே போல பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுதும், மிஸ்வாக் செய்யும் பொழுதும், தேவை என்றால் சுருமாவை அணியும் பொழுது, நம்முடைய விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களை கத்தரிக்கும் பொழுதும் என்ன, முதலில் ஹின்சர் என்று சொல்லக்கூடிய சுண்டு விரல், சிறிய விரல், பிறகு அதற்கு பிறகு அடுத்த விரல்களை செய்வது ஒரு விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கின்றது, வலது கரத்திலிருந்து செய்வது. அதே போல நம்முடைய மீசை கத்தரிப்பதும், நம்முடைய அக்கல் முடியை அகற்றுவதும், தலையை மழிப்பதும், அதே போல தொழுகையில் சலாம் கூறுவதும், வலது புறத்தில் ஆரம்பிப்பதும், உண்ணக்கூடிய விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடமை என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். நீங்கள் வலது புறத்தில் கொண்டு சாப்பிடுங்கள், பருகுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், இடது கரத்தை கொண்டு சாப்பிடாதீர்கள். ஏனென்றால் ஏனென்றால் ஷைத்தான் அவன் இடது கரத்தை கொண்டு சாப்பிடுகின்றான், குடிக்கின்றான். அப்போ நாம் பார்க்கின்ற நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது அந்நிய கலாச்சாரம் உள்ள புகுந்த நிலையை பார்க்கிறோம். திருமணம் விஷயங்களும் சரி, திருமணத்தினுடைய விருந்துக்கு செல்லும் பொழுதும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, நம்ம இடது கையை சாதாரணமாக தண்ணீரை குடிப்பதும் மற்ற விஷயங்களை சாப்பிடுவதில் பயன்படக்கூடிய ஆகிவிட்டோம். வலது கரத்தை பின்பற்றக்கூடியவன், பயன்படுத்தக்கூடியவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்த வழிமுறையை பின்பற்றுகின்றான். இடது கரத்தை கொண்டு குடிக்கக்கூடியவனும் சாப்பிடக்கூடியவன் அவன் ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றுகின்றான். அப்போ நாம் எந்த வழிமுறையை பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது, வலது கரத்தில் சாப்பிடக்கூடியவனும் உண்ணக்கூடியவன் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை அவர் பின்பற்றுகின்றார். அவர்கள் சொன்ன கைடன்ஸ் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றார். யார் இடது கரத்தில் சாப்பிடுவதும் குடிப்பதும் என்ற விஷயங்களை ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர் ஷைத்தானுடைய வழிமுறையை அவன் பின்பற்றுகிறான் என்றான். தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஷைத்தான் தான் இந்த காரியத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான், லெஃப்ட் ஹேண்டர் சாப்பிடுவதும் குடிப்பதும் ஆகிய இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக நம்மை எச்சரிக்கை செய்திருக்கின்றனர். அதே போல முசாஃபா செய்வதும், வலது கரத்தை கொடுத்து முசாஃபா செய்வதும் நாம செய்ய வேண்டும். அதே போல ஹஜர் அஸ்வதை முத்தமிடும் பொழுது, தொடும் பொழுது, ஹஜர் அஸ்வதை தொடும் பொழுது வலது கரத்தை முடிந்தால் அதை செய்ய வேண்டும். அதே போல கழிவுறையை பயன்படுத்திவிட்டு வெளியே வரும் பொழுது நாம் வலது கரத்தை முன்வைத்து நாம் வருவோம். அதே போல குடுக்கல் வாங்கல், அஹ்து வல் அதா, குடுக்கல் வாங்கல், நாம ஏதாவது கொடுக்கக்கூடிய விஷயமோ அல்லது மக்களிடம் வாங்குவதா இருந்தால் வலது கரத்தில் கொடுப்பதும் வலது கரத்திலிருந்து நாம வாங்குவதற்காக முயற்சி செய்யணும். அது வியாபாரமாக இருக்கட்டும்,
நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டிலிருந்து ஏதாவது விஷயத்தை எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நாம வலது கரத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு நாம ட்ரைனிங் செய்யணும். நாம் என்ன செய்யணும், சரி சின்ன பையன் தான் என்று விட்டுரும். நாம சிறு வயதில் அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அவன் வாலிபனான பிறகு அது இருக்கும். ஆக இந்த விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அப்புறம் நாம் அவனை திட்டுவதோ ஏசுவதோ என்று எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. சிறு வயதிலே நம்முடைய குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது என்ன நாம கற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் நமக்கு வயதான பிறகும் அதே நிலையில் தான் வரும். அதே போல இதை தவிர மற்ற நன்மையான விஷயங்கள் அல்லது கண்ணியமான ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது வலது புறத்தையும் நாம வலது கரத்தையும் நாம பயன்படுத்துவது நமக்கு வலியுறுத்தப்பட்ட மார்க்கம் நமக்கு கூறியிருக்கின்றது. அதனால்தான் ஹதீசுகள் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான கண்ணியமான செயல்களில் அனைத்துமே என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது புறத்தை தான் முற்படுத்துவார்கள் என்று ஹதீஸு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதே போல அசுத்தங்களை அகற்றக்கூடிய விஷயத்தில் அல்லது அருவருக்கத்தக்கக்கூடிய செயல்கள் செய்ய, அருவருக்கத்தக்கது என்றால் மனிதன் தன்னுடைய அசுத்தத்தை அகற்றுகின்றான், ஒரு ஏதாவது கழுவி அகற்றுகின்றான் என்று இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட விஷயத்தில் அவன் இடது கரத்தை பயன்படுத்த வேண்டும். வலது கரத்தை கொண்டு என்ன அசுத்தத்தை அவன் அகற்றக்கூடாது. எடுத்துக்காட்டாக அவருக்கு மூக்கு சிந்தக்கூடிய தேவை ஏற்படும் பொழுது அவர் இடது கரத்தை கொண்டு அவர் அதை சுத்தப்படுத்தி கொள்ளட்டும். அதே போல கழிவுறைக்கு உள்ளே செல்லும் பொழுதும் சரி இடது காலை லெஃப்ட் லெக வைத்து போனோம். சரி, அதே போல நம்முடைய குறிப்பாக பள்ளிவாசலுக்கு விட்டு வெளியே செல்லும் பொழுதும் சரி அதை நம்ம ஏற்படுத்தணும். சரி, நான் வலது கால் வச்சுட்டேனே, அடுத்த வாட்டி பார்க்கலாம் என்று சொன்னோம், என்ன ஆகும்? இப்படியே தான் போகும். நமக்கு ட்ரைனிங் செய்யணும். நான் வலது காலத்தை வைத்து போயிட்டேன்னா திரும்ப உள்ள வந்து நாம திரும்பவும் இடது காலை வைத்து வெளியே வரும் பொழுது 1க்கு 2 3 வாட்டி செய்யும் பொழுது நமக்கு தானாக அந்த பக்குவம் வந்துடும். ஏன்னா சிறு வயசுல இந்த ட்ரைனிங் இல்லாத காரணத்தினால நாம் இப்பொழுது மார்க்க விஷயங்களை அறிகின்றோம் என்றால் சின்ன சின்ன சுண்ணாக்களை நாம பற்றி பிடித்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட பரக்கத்தும் ஹைரும் நாம் பார்ப்போம். அதில் நமக்கு நன்மையும் இருக்கும், இந்த உலகத்துடைய நன்மையும் கிடைக்கும், நம்முடைய மறுமைக்கும் அதற்குரிய நன்மை நமக்கு அஜரை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதே போல நம்முடைய சாக்ஸை கலட்டுவதாக இருக்கட்டும், நம்முடைய காலணியை செருப்பு நம்ம கலட்டுவதாக இருக்கட்டும், நம் இடது காலில் நாம கலட்ட வேண்டும். லெஃப்ட் லெக் தான் நம்ம கலட்ட வேண்டும். அதே போல பேண்ட் அணியக்கூடிய பைஜாமா பேண்ட் நாம கலட்டும் பொழுதும் என்ன நம்முடைய இடது காலை கொண்டு நாம் அதை கலட்ட வேண்டும். நம்முடைய துணியையும் அதே போல சுத்தப்படுத்த கழிவுறை சென்று கழிவுறை நம்ம அசுத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் இடது கரத்தை தான் பயன்படுத்த வேண்டும், வலது கரத்தை நாம பயன்படுத்தக்கூடாது. அதே போல அழுக்கை சுத்தப்படுத்தக்கூடிய எதுவாக இருக்கட்டும் அனைத்துமே என்ன நாம் இடது கரத்தை பயன்படுத்தும். அப்போ அளவுக்குள் என்ன நன்மையான கண்ணியமான காரியங்கள் அனைத்துமே என்ன வலது கரத்தை வலது புறம் நாம பயன்படுத்துவதும் அழுக்கையோ அல்லது அசுத்தத்தை அகற்றுவது அல்லது அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது இடது புறத்தை நாம் பயன்படுத்துவது என்பது மார்க்க நமக்கு அளவுக்குள்ளாக வைத்திருக்கின்றது. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதன் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் நாம வரக்கூடிய அமர்வில் நாம் பார்க்கலாம். நிறைய ஹதீஸுகள் நமக்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களும் ஒவ்வொரு செயல்கள் செய்யும் பொழுது அது மார்க்கத்திற்கு தகுந்ததாக மார்க்கம் சொன்ன வழிமுறையின் பிரகாரம் நாம் செய்கின்றோமா என்று அந்த உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.